பேச்சையும் கேட்காம வந்து இப்ப எங்கேயோ தப்பான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, பிடிக்கலன்னு சொன்னா அனுப்ப வேண்டியதானே. அதுக்கு 10 லட்ச ரூபாய் கட்டணும்னா நான் எங்க போவேன்? அந்த 10 லட்ச ரூபாய்க்காக தான் நானே இங்க வந்தேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அக்கா கிட்ட மட்டும்தான் பேச முடியும். இல்ல, கதிருக்கு போன் பண்ணுவோம். அம்மட்ட சொன்ன பிறகும் கேட்காம வந்துட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேப்பியா? உனக்கு அசிங்கமா இல்ல? பரவாயில்ல, அவன் திட்டினா கூட வாங்கிக்கிறேன். அப்படி என்ன பெரிய இவனுங்களா இவனுங்க? என்ன பண்ணிடுவானுங்க? இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ணிட முடியுமா? கையில போன் வேற இருக்கு. 100க்கு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வந்து நிக்க போறாங்க. உள்ள வரலாமா? வாங்க. என்னப்பா சண்டை போட்டுட்டு அழுதுட்டு வந்துட்டியாமே? காம்படிஷனை பாதியிலே விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்னியாமே? ஆமா, சொன்னேன். இவங்க சொல்ற மாதிரிலாம் என்னால ஆட முடியாது. நான் கிளம்புறேன்னு சொன்னா அவங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. பணம் கேக்குறாங்க. நீ சைன் பண்ண பேப்பரை படிச்சியா இல்லையா? நான் சரியா படிக்கல. அதுல அப்படிதானே போட்டிருக்காங்க. அதை படிக்காம விட்டதா நான் பண்ண பெரிய தப்பு. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சைனே பண்ணிருக்க மாட்டேன். இந்த காம்படிஷனுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? அவங்க என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? டூயட் தானே ஆட சொன்னாங்க. ஆட வேண்டியதானே? தொட்டு தொட்டு ஆட சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு? நாளைக்கே சினிமால வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் போய் இப்படிதான் சொல்லுவியா? நான் சினிமா வாய்ப்புக்காகலாம் ஒன்னும் வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்த? 10 லட்ச ரூபாய் பிரைஸ் அமௌண்ட்காக தான் நான் இங்க வந்தேன். ஓ, மொத்தமா 10 லட்சம் கொடுப்பாங்கன்னு நம்பி வந்தியா? ஏன் கொடுக்க மாட்டாங்களா? நீ இப்பவே சினுங்கிறியே, உனக்கு எப்படி கொடுப்பாங்க? இங்க பாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ஆடிடு. சினிமா சான்ஸ் வேண்டான்னா விட்டுரு. ஆனா பணம் வேணும்ல, அதுக்காக ஆடு. என்னாலலாம் முடியாது. வீணா பிரச்சனையில சிக்கிக்குவ. அப்படி என்ன பிரச்சனை வருது நானும் பாத்துறேன். உனக்கு இவங்களை பத்தி சரியா தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. இவங்களை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருந்து போகவும் முடியாது. காலையில பார்த்தப்போ நல்ல பேசினேன்னு சொல்லிதான் பாவப்பட்டு வந்தேன். எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இனிமே உன் விருப்பம். என்னம்மா, ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்காந்துருந்தா எப்படி? மாப்பிள்ளைக்கு கால் எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவருக்கு அடிப்பட்ட கதையெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும்மா. ஏமா, அதை விசாரிக்கவா இங்க வர சொன்ன? அரசு எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா. அவளை பத்தி நான் அப்பப்ப யோசிப்பேம்மா. உன் 5 பிள்ளைங்கள்ல அவளை மட்டும்தான் பக்கத்துல வச்சு பாக்குற பாக்கி எனக்கு கிடைச்சது. அவளும் அடிக்கடி சொல்லுவாமா, நீயும் அண்ணிங்களும் அவளை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு. என்னமோம்மா, அவ என் கூட இருந்தப்போ
நீயே மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைச்சேனோ அப்படியெல்லாம் அவளை பார்த்துக்கணும்னு நினைச்சு மனசு தேத்திக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பூகம்பம் வந்த மாதிரி என்னென்னமோ நடந்து அரசி மறுபடியும் உன் வீட்டுக்கே வந்துட்டா. ஆமா, ஆ, குமார் எப்படி இருக்கான்? இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமும் குமார் எப்படி இருக்கான்னு கேட்குற பத்தியா? இதுதாம்மா, இதாம்மா உன்னோட பெரிய மனசு. ஏமா, அவனுக்கு தேவையா இதெல்லாம்? தேவையில்லதாண்டி, தேவையே இல்லதான். ஒன்னு சொல்றேம்மா, அவன் இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்திருந்தா வெட்டி போட்டிருப்பேன். அண்ணன் மகனா போய் தொலைஞ்சிட்டான். அம்மாடி, குமாரை பத்தி பேசுறதுக்கு தாம்மா நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன பேசணும்? சின்ன வயசுல எல்லாம் அவன் ரொம்ப நல்லாதாம்மா இருந்தா. உன் அண்ணனுங்க தாம்மா கண்டதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து முரடனா ரவுடி மாதிரி வளர்த்து விட்டுட்டானுங்க. அதுலயும் இந்த ராஜி எங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அவனை கொஞ்சம் கூட யாருமே தூங்க விடலம்மா. உன் தங்கச்சி கொடுத்த அவமானத்துக்கு பழி வாங்கணும்னு அவங்கிட்ட சொல்லியே அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. ஏத்தி விட்ட அப்பனும் பெரியப்பனும் வீட்டுல இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பேச்சு கேட்டு ஆடின குமாரு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம ஜெயிலுக்கு போகிற நிலைமையில இருக்கான். அம்மாடி, அவன் எப்படி வளர்ந்தான்னு உனக்கு தெரியும்ல. வெள்ளி கிண்ணத்துல சாப்பிட்டு வளர்ந்த புள்ளம்மா அவன். ஜெயிலுக்கு போய் அவனால இருக்க முடியுமா சொல்லு? எம்பிட்டு நாளா அவன் பண்ற தப்ப எல்லாம் யாராலையும் அவனுக்கு புரிய வைக்க முடியல. இப்ப அவனாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல கோமதி, உன் அண்ணனுங்க பணத்தை அப்படியே வாரி வாரி இறைக்கிறானுங்க. எங்கெங்க இருந்தோ வக்கீல வர வைக்கிறானுங்க. ஆனா எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்தேன், அவகிட்டையும் திருட்டுத்தனமா பேச வேண்டியது இருக்கு. ஒரு பேத்திய வளர்த்தேன், அவ கூட என்னால பேசவே முடிய மாட்டேங்குது. இப்ப எனக்கு எஞ்சி இருக்கிறது என் பேரன் குமார் மட்டும்தான். அவனும் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்புறம் எனக்கு என்னம்மா இருக்கு? நானும் இதெல்லாம் யோசிக்காத நாளே இல்லம்மா. எங்க எல்லாரையும் விட உன் வேதனை தான் பெரிய வேதனை. அம்மாடி, இந்த வேதனையெல்லாம் மாத்துறதுக்கு உன்னால மட்டும்தாம்மா முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். நீ நினைச்சாதான் முடியும். நான் என்ன பண்ண முடியும்? உன் புருஷன்கிட்ட மெல்ல பேசி இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்ல முடியுமா?